திண்டிவனம் ருத்ரபராசக்தி அருள்வாக்கு பீடத்துல இருக்க ஸ்ரீ பராசக்தி சுவாமிகளை இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். மாந்திரிகம்னா என்ன சுவாமி? அதே போல ஒரு சாமானிய மக்கள் வீட்லயோ இல்ல அவனுக்கு மாந்திரிக சம்பந்தமான கஷ்டப்படுறான் அப்படின்றத தெரிஞ்சுக்க அதுக்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன சாமி இருக்கு? மாந்திரிகம் அப்படின்றது ஒரு கலை. பொதுவா பாத்தீங்கன்னா 64 கலைகள்ல மாந்திரிகம்ன்றது ஒரு கலையா சொல்லப்படுது. மந்திரம் பிளஸ் பிரயோகம் அப்படின்னா மாந்திரிகம்னு சொல்லுவோம். இதுதான் மாந்திரிகத்துடைய பொருள், உள்ளார்த்தமான பொருள். அதுதான். அதாவது மந்திரத்துல மாங்காய் பழுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்றது ஒரு சும்மா ஒரு காலப்போக்கில் ஒரு மந்திரத்துல மாங்காய் பழுக்குமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனா மந்திரத்துல மாங்காய் பழுக்க வைக்க முடியுமானா பழுக்க வைக்க முடியும் அப்படின்றதுதான் விதி. அது ஆதி காலத்துல இருந்து மாந்திரிக முறைப்படி கற்றவங்க அந்த வித்தியெல்லாம் கத்துதான் இருந்தாங்க. மாந்திரிக மூலியமா அட்ட கர்மங்களும் செய்ய முடியும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லுது. மாந்திரிக சாஸ்திரத்துல அட்ட கர்மம் இருக்குது. அந்த அட்ட கர்மத்தையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அட்ட கர்மம் செய்யறது மூலியமா என்ன அப்படின்னா அதுக்குரிய பலாபலனை அவங்க கண்டிப்பா அடைஞ்சே தீரணும். அதுக்குரிய பலாபலனை அவங்க அனுபவிச்சு ஆகணுன்றதுதான் விதி. இந்த மாந்திரிகம் எப்ப மாந்திரிகன்றதுல நிறைய சின்ன சின்னதா நல்லதுக்கும் பண்ணலாம், கெட்டதுக்கும் பண்றாங்க. இந்த மாந்திரிகத்துக்குரிய எல்லாத்துக்குமே ஒரு மூலாதாரமான நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர்வண வேதம் தான் சொல்லப்படுது. அதர்வண வேதம் தான் மாந்திரிகத்தை பத்தி ரொம்ப தெளிவாகவும் அதுக்குரிய பிரயோகங்களும் சாஸ்திரங்களும் விதிமுறைகளும் பிரயோகங்களும் மந்திரங்களும் உச்சாடனங்களும் அதுல தனிப்பட்ட முறையில ஒவ்வொன்றுத்துக்குமே அஷ்டகர்மத்துக்குமே பிரயோக முறைகள் இருக்கு. அதர்வண வேதத்தை நம்ம ரிக் யஜூர் சாம அதர்வணம்னு சொல்லுவோம். 4 வேதத்துல கடைசி வேதம் அதர்வண வேதம்னு சொல்லப்படுது. இந்த அதர்வண வேதத்துல மாந்திரிகத்துக்குரிய தந்திரங்களும் மாந்திரிகம் எப்படி பண்றது, என்னென்ன முறையில பண்றது, என்னென்ன விஷயத்துக்காகலாம் பண்ணலாம், அதை எப்படி தடுக்கிறது, அது வராம எப்படி பாதுகாக்கிறது வழிமுறை எல்லாமும் அதர்வண வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த அதர்வண வேதத்துக்குரிய அதிதேவதைன்னு சொல்லப்படுது பாத்தீங்கன்னா அதர்வண தேவதைன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. ஆனா அதுக்குரிய அம்பாள் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அதர்வண பத்ரகாளி அப்படின்னு சொல்லுவோம். அதான் நரசிம்மி அப்படின்னு சொல்லுவோம். பிரத்யங்கரா அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல அம்பாவுடைய பேர் அதர்வண வேதத்துக்கு தலைவியா இருக்கிறது ஆட்சி அனுகிரகம் பண்றது அந்த அதர்வண வேதத்தை கட்டி ஆடுறது பாத்தீங்கன்னா அதர்வண பத்ரகாளி என்ற பிரத்யங்கரா அப்படின்னு சொல்றதுதான். அதனால இதுதான் நம்ம மாந்திரிகம் பத்தி பொதுவான ஒரு கருத்தும் மாந்திரிகம் சம்பந்தமான அடிப்படையான ஒரு விஷயமும் இதுதான். நன்றிங்க ஐயா. மாந்திரிகம்னாலே செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம், பூதம் இது போன்ற வார்த்தைகள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன? உண்மையிலேயே அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நாட்டுல நடைமுறையில இருக்குதா? மாந்திரிகத்துல நீங்க சொன்ன மாதிரி பில்லி, சூனியம், ஏவல், மந்திர பிரயோகம் எல்லாம் உண்டு. இதுல சூன்யம் அப்படின்றது எதுவும் இல்லாபடி செய்வது. சூன்யம்னா பூஜ்யம் அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணும் இல்லாபடி செய்யறது தான் சூன்யம். இருக்கிறது எல்லாமே ஒண்ணும் இல்லாமன்றது சூன்யம். பில்லி அப்படின்றதுனா இருக்கிறத எதுவுமே ஒண்ணு இல்ல, அதாவது இருக்கு நல்லதையும் தடுத்து நிறுத்தி எதுவுமே இல்லாதபடி பண்றது பில்லி அப்படின்னு சொல்லுவோம். பில்லிக்கு இன்னொரு பேர் ஒண்ணுதான் இல்லாமையா செஞ்சது பில்லி அப்படின்னு சொல்லுவோம். இதுல பிரயோக முறைகள்ல தனியா பில்லிக்குன்னு தனியா உண்டு. பில்லின்னு பொதுவா சொல்றது இல்ல. இதுல சேர்த்து அந்த சூன்யத்திலேயே பில்லியும் சேர்ந்து வந்துடும். இதுல பில்லி சூன்யம் நம்ம பிரிச்சு சொல்றோமே தவிர ரெண்டும் பெரும்பாலும் 2 பெருசா வித்தியாசம், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு தான் சந்திரசாஸ்திரம் சொல்லுது. இதுல மந்திர பிரயோகம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இந்த பில்லி சூன்யம் எல்லாமே மந்திர பிரயோகம் சேர்த்துதான் பண்ண முடியும். மந்திர பிரயோகம் இல்லாம ஏற்று பண்ண முடியாது. மந்திர பிரயோகமும் உச்சாடனமும் தந்திர என்ற மந்திர பிரயோகம் சேர்த்துதான் இந்த 3மே பண்ண முடியும். பில்லி சூன்யம் மந்திர பிரயோகம் சேர்த்து தான் பண்ண முடியும். பில்லி சூன்யம் எல்லாம் சேர்த்து பண்றது மந்திர பிரயோகம் மந்திரமும் உண்டு. இந்த மந்திரம் இல்லாம மாந்திரிகம் கிடையாது. மந்திரத்தை அடிப்படையாக கொண்டுதான் மாந்திரிகம். மாந்திரிகம் அப்படின்னாலே மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுறதுதான் மாந்திரிகம். அதுல தந்திரங்களும் உண்டு, சில சூட்சமான பிரயோகங்களும் உண்டு. இந்த தந்திர மந்திர எந்திர பிரயோகங்கள் சேர்ந்ததுதான் மாந்திரிகம். பொதுவா மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படுவது மாந்திரிகம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. சாமி, நீங்க பில்லி சூனியம்னா இல்லாமை அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு நல்ல சாமானிய மனுஷனை இல்லாம செய்யறதுக்கு இந்த மாந்திரிகம்ன்றது இன்றைய காலத்துல பயன்பட்டு வருது. இதுல ஒரு சாமானிய மக்கள் தப்பிக்க என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கு சாமி? வழிமுறைகள் இருக்கா? இறைவன் அதுக்கு அனுகிரகம் பண்றாங்களா? இறைவன் இருக்கும் பொழுது ஏன் இந்த போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது? அதுக்கு சுவாமி பதில் சொல்லணும். நல்ல கேள்வி. மாந்திரிகம் என்பது நம்ம சொன்ன மாதிரியே நிச்சயமா உண்டு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மாந்திரிகத்துக்கு சொன்ன மாதிரி அஷ்டகர்மங்களும் பண்ணலாம். ஸ்தம்பனம், மாரணம், பிரயோகம் அப்படின்றதெல்லாம் பண்ணலாம். ஸ்தம்பனன்றது பொதுவா எல்லாருமே பண்றது. ஒரு ஸ்தம்பனன்ற எதிரியை எதுவுமே செயல்படாதபடி ஸ்தம்பிச்சு நிக்க வைக்கிறது. அவன் எதுவுமே செயல்படாதபடி அவனை கட்டு போட்ட மாதிரி நிக்க வைக்கிறது. நல்ல வேகமா இருக்கிற ஒரு எந்திரத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி எப்படி ஒரு ஃபேன் சுத்துற ஃபேன் வேகமா நிக்குதோ அந்த மாதிரி நல்லா செயல்பட்டு இருக்கிற ஆளை சடனா உடனே ஒரு நிமிஷத்துல அவன் நிறுத்தி விடலாம்.
அந்த மாந்திரிக ஸ்தம்பனம் மூலியமா. மாரணம் அப்படின்றது சாவடிக்கிறது, மாரணம்ன்றது அவன் இறக்க நிலைக்கு கொண்டு போயிட்டு அவனை இறக்க வைக்கிறது மாரணம்னு சொல்லுவோம். இந்த அட்ட பிரயோகத்துல பெரும்பாலும் இது வந்து ரொம்ப அதிகமா பண்றது ஸ்தம்பனம் தான். அவனை வந்து பெருசா யாரும் அழிக்க மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் மாரணத்துக்கு போக மாட்டாங்க. மாரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவனை ஸ்தம்பனம் தடுத்து நிறுத்தத்துக்கு தான் பண்ணுவாங்க, அவனை கட்டுப்படுத்தணுன்றதுதான் எல்லாரும் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப வக்கரமா இருக்கிறவங்க, ரொம்ப பழி உணர்ச்சியோட இருக்கிறவங்க தான் போயிட்டு அந்த மாந்திரிக கிட்ட போயிட்டு அவனை அழிக்கணும் அப்படின்றதுக்காக மாரணத்தை பிரயோகம் பண்ண சொல்லுவாங்க. மாந்திரிகம் பெரும்பாலும் அவனுடைய தொழில் திறமனால அதை வந்து காசை வாங்கிக்கிட்டு அவனுக்கு தேவை பொருள், அவங்களுக்கு தேவையா மக்களுக்கு அவருடைய கஷ்டம், அந்த அவங்களுடைய வேண்டுதல், அவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கு சில காணிக்கை வாங்கிட்டு அதை அவங்க கேட்கறத பண்ணி கொடுத்துருவாங்க. மாந்திரிகத்தோட தொழில், மாந்திரிகளுடைய தொழில் தர்மம் அதுதான். அதெல்லாம் நம்ம அவங்க வந்து குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. மக்கள் வந்து அந்த மாதிரி மாந்திரிகத்துக்கிட்ட போயிட்டு நல்ல விஷயத்துக்காக போய் பண்றது நல்லது. கெட்ட விஷயத்துக்காக மற்றவங்களை அழிக்கணுன்றதுக்காக எந்த ஒரு காரணத்தை கொண்டு தப்பான எண்ணத்தோட போயிட்டு மற்றவங்க பொருளையோ பெண்ணையோ பொருளையோ அபகரிக்கணும்னு போட்டு எந்த எண்ணத்துக்காகவும் மாந்திரிகத்தை அணுகாதீங்க, மாந்திரிகத்தை போய் பார்க்காதீங்க. மாந்திரிகத்துல போய் காசு கொடுத்து அந்த மாந்திரிகத்தை செஞ்சு குறுக்கு வழியில ஏதாவது அடையறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. மற்றவங்களுடைய சொன்ன மாதிரி மற்றவங்க பொருளை குறுக்கு வழியில அடையலான்றதுக்காக மாந்திரிகத்தை தேடி போகாதீங்க. அது உங்களுக்கு மட்டுமல்ல, உங்க சந்ததிக்குமே பெரிய பாதிப்பையும் சாபத்தையும் தோஷத்தையும் கொண்டு வந்துடும், ஒரு குலசாபத்தையும் கொண்டு வந்துடும். அதனால தயவு செஞ்சு அதை பண்ணாம இருங்க. இது வந்து மாந்திரிகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மந்திர பிரயோகம் எல்லாமே உண்டு. இந்த மாந்திரிகத்துல வந்து ஸ்தம்பனம் அர்த்த பிரயோகம் அர்த்த பிரயோகம் பண்ணலாம். இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா குலதெய்வங்களை வழிபாடு பண்ணலாம். இதுக்குரிய பிரதான தெய்வமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதவண பத்திரகாளி அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து அதவண வேதத்துக்கு தலைவியா இருக்கிற நம்பால் அதவண பத்திரகாளி. அபராஜிதான்னு சொல்லுவோம். அபராஜிதா, பிரத்யங்கரா, சிம்மமுகி, நரசிம்மி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரத்யங்கரா தான் வந்து அதவண வேதத்துக்கு நான் மட்டும் சொன்ன மாதிரி அவங்க தான் அதவண வேதத்துக்கு தலைவி. அந்த அதவண வேதத்துக்கு தலைவியா இருக்கிற அம்பால சரணாகதி அடைகிறப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மாந்திரிக பிரயோகமும் அவங்க வழிபடுறவங்க கிட்ட நெருங்க முடியாது. அந்த மந்திர பிரயோகமும் எதுவும் பலிதம் இல்லாம பண்ணிடுவாங்க நம்ப. அதான் அபராஜிதா அப்படின்ற பிரத்யங்கராவுடைய சக்தியே அதுதான். பிரத்யங்கரா கிட்ட எந்த ஒரு மாந்திரிக பிரயோகமும் பலிதமாகாது. அவருடைய பக்தர்கள் நம்பி இருக்கிற பக்தர்கள் அடியவர்களுக்கு அவங்களுக்கு கெட்டது பலன் நினைச்சாலே அவங்க வந்து தண்டிக்கிற ஆற்றல் கொண்டவர் பிரத்யங்கரா அப்படின்னு சொல்லுவோம். பிரத்யங்கரா முதல் பிரதானமான தெய்வமா நான் சொல்லுவேன் மாந்திரிக பிரயோகமா வந்து தப்பிச்சு வெளியே வர்றதுக்கு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உக்ர நரசிம்மர். உக்ர நரசிம்மர்னு சொல்லுவோம். உக்ர நரசிம்மர் லட்சுமி நரசிம்மரா இருக்காரு. அந்த நரசிம்மரை கும்பிடுறதை விட உக்ர நரசிம்மர் வந்து ரொம்ப விசேஷம் இந்த மாந்திரிக பிரயோகத்தை வெளிவரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா. அந்த உக்ர நரசிம்மரை ஒவ்வொரு அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கோ இல்ல நீங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கோ உக்ர நரசிம்மருக்கு போய் பார்த்து ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு நெய்தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட இந்த மாந்திரிக பிரயோகம் நிச்சயமா விலகிடும். இது நிதர்சனமான உண்மை. உக்ர நரசிம்மர்னா பிரகலாதனுக்காக அபயம் கொடுத்து ஹிரண்யகசிப வதம் பண்ண மாதிரி இருப்பார். ஹிரண்யகசிபம் அடியில வச்சு அந்த நின்ன கோலத்துல உக்கரமா அவருடைய குடலை கிழிச்சு மாலையை போட்டு இருப்பார். அந்த நரசிம்மர் தான் உக்ர நரசிம்மர்னு சொல்லுவோம். அந்த உக்ர நரசிம்ம வழிபாடு நிச்சயமாக இந்த மாந்திரிகத்தை விடுபடுறதுக்கு மக்கள் எல்லாருக்கும் பெரிய உதவியா இருக்கும். ரொம்ப அனுகிரகம் பண்ற சுவாமியில உடனே அனுகிரகம் பண்ற சுவாமியில நரசிம்மரும் ஒருத்தவர். நரசிம்மருக்கு நாளை என்பது இல்லைன்னு சொல்லுவாங்க. நரசிம்மர்னாலே நாளையும் கிடையாது, இன்னைக்கு உடனே அந்த நிமிஷத்துல பண்ணி கொடுத்த நரசிம்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நரசிம்மர் வழிபடுறதும் இந்த மாந்திரிக சம்பந்தமான பிரச்சனை வழிபடுறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிபாட்டு முறைன்னு நான் சொல்லுவேன். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஆஞ்சநேயர் நிறைய ஆஞ்சநேயர் இருக்கார். பக்த ஆஞ்சநேயர், வீர ஆஞ்சநேயர்லாம் இருக்காரு. இதுல பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப விசேஷம். இது வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா சிவனுடைய அம்சமா சாஸ்தா சிவஸ்வரூபமா இருக்கிறவர். சிவனுக்கு எப்படி 5 முகம் இருக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கும் 5 முகம் இருக்கும். இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு மந்திரிக பிரயோகமும் எந்த ஒரு துர்மந்திர ஏவல் பிசாசிகளும் எதுவுமே கிட்ட நெருங்காமலே அந்த ஆஞ்சநேயரை தடுத்து நிறுத்துவார். திருப்பி வரவங்களுக்கும் திருப்பி அவங்களுக்கே அடிக்கப்படியே செய்வார். இது ஆஞ்சநேயர் வழிபாடு முறையும் இந்த மாந்திரிக பட்சத்தை வெளிவரத்துக்கான ஒரு வழிபாட்டு முறையும் அடியேன்னு சொல்லுவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா வாராகி வந்து நிதர்சனமா இந்த கலியுகத்துல உக்ரதெய்வமா இருந்தாலும் கலியுகத்துல அம்பாவுடைய படத்தளபதியா இருக்கிற வாராகி. தண்டநாதா அப்படின்னு சொல்லுவோம். வாராகி வந்து அஸ்வாரோடா அப்படின்னு சொல்லுவோம். நிறைய நாமங்கள் நம்பால் இருக்குது. அதுல அஸ்வாரோடா வாராகி அப்படின்னு சொல்லுவோம், தண்டநாதா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி உக்ர வாராகின்னு சொல்லி நிறைய வாராகி இருக்கிறா. அதே மாதிரி இந்த வராகி வழிபடுறது மூலியமா பஞ்சமி தீதியில பெரும்பாலும் பஞ்சமி தீதியில வந்து விசேஷம் அம்பாவை வழிபாடு பண்றது. பஞ்சமியிலையோ இல்ல தேய்பிர அஷ்டமியிலையோ வராகிக்கு போயிட்டு தேங்காயில தீபம் போடுறதோ, தேங்காயில வந்து உடைச்சி அதுல சுத்தம் பண்ணிட்டு அதுல வந்து தொடச்சிட்டு அதுல வந்து ஒரு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்றதோ, இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இழுப்பெண்ணெயில வராகிக்கு பஞ்சமில தீபம் போட்டு வரப்போ நிச்சயமா இந்த மாந்திரிக பிரயோகத்துல இருந்து
இந்த பூத பிசாசு அபிசார பிரயோகத்துல இருந்து வெளியே வரலாம். இந்த வராகி வந்து பஞ்சமி திதியில இல்ல தேய்பிர அஷ்டமியில இந்த மாந்திரிக சம்பந்தமா இல்ல ஏவல் சம்பந்தமா பிரச்சனை இருக்கிறவங்க வராகிய வந்து பஞ்சமி திதியில போயிட்டு இழுப்ப எண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்றப்போ நிச்சயமா அவங்க இந்த விடுதலை ஆவாங்க. இந்த மாந்திரிக பிரயோகத்துல இருந்து மக்களை காப்பாத்தி அனுகிரகம் பண்ணுவா வராகி. இந்த வழிபாடு முறையை, இந்த தெய்வங்கள் வழிபாடு முறையை பண்றப்போ நிச்சயமாக அவங்க மாந்திரிகள் மந்திர பிரயோகத்திலிருந்து விடுபட்டு சுபிட்சமா நல்லபடியா இருப்பான்றது சாஸ்திரம் சொல்றது. இன்னொரு தெய்வம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மாந்திரிக சம்பந்தமா வந்து விடுதலை பண்ணணும், அதுல இருந்து வெளியே வரணும்னா இன்னொரு முக்கியமான பிரதான தெய்வம் பாத்தீங்கன்னா வந்து சரபேஸ்வரர் சுவாமி சொல்லுவோம். சிவஸ்வரூபமா இருக்கிற சரபேஸ்வரர். சரபேஸ்வரருக்கு வந்து பாதி மனுஷனாகவும் பாதி வந்து சிம்மமுகமாகவும் அந்த ரெக்கையோடும் மிருகமும் அதாவது பக்ஷினா பறவை விலங்கு மனுஷரூபம் சேர்ந்த மாதிரி சரபேஸ்வரர் இருப்பார். சரபேஸ்வரர் வந்து சிவனுடைய ஸ்வரூபம் தான். இவர் உக்கர நரசிம்மருடைய கோபத்தை தணிக்க அவதாரம் பண்ண சுவாமின்னு சொல்லுவோம், அவதரிச்ச மூர்த்தம் சொல்லுவோம். சரபேஸ்வரர் சுவாமி அப்படிதான் இருப்பார். சிம்ம முகத்தோட தான் இருப்பார். உக்கர நரசிம்மருடைய கோபத்தை தணிக்கிறதுக்காக சிவன் வந்து சர்வரூபமா கொண்டு வந்து சர்வபோகத்தை வந்து அவரோட ஆற தழுவி அவரை வந்து அனுகிரகம் பண்ணி அவருடைய கோபத்தை தணிப்பார்ன்றது சாஸ்திரம் சொல்றது. சரபேஸ்வருடைய ஒரு தக்கதான் வந்து சூழ்நிலை துர்கா அப்படின்னு ஒரு துர்கையும், இன்னொருக்கு வந்து மகா பிரத்யங்கரா அப்படின்னு சொல்ற அதர்வண பத்திரகாளியும் சொல்லுவோம். சரபேஸ்வர பத்தினி தான் வந்து சூழ்நிலை துர்கா அப்படின்ற ஒரு துர்காவும் பிரத்யங்கராவும் சொல்லுவோம். சரவ பத்னி தான். பிரத்யங்கராக்கு நாம பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா நாமாவளியிலே வரும். சரபரோடைய மனைவின்றது பிரத்யங்கரா நாமாவளியிலே சொல்லுவாங்க. அதுல இந்த சரபேஸ்வர வழிபாடும் வந்து நிச்சயமா தேய்பிர அஷ்டமியிலையோ இல்ல வியாழக்கிழமையிலையோ இல்ல மாத சிவராத்திரி அன்னைக்கோ போயிட்டு சரபேஸ்வர வழிபாடு பண்ணி நேதிபம் போட்டு வழிபாடு பண்ணி சரபேஸ்வருக்கு வந்து தயிர் சாதம் அண்ணன் நிவேதனம் பண்ணி அவங்க வழிபாடு பண்ற அர்ச்சனை பண்றப்போ நிச்சயமா அவங்க இந்த மாந்திரி பிரயோகம் வந்து வெளியே வரலாம். இந்த தந்திரமந்த இந்த பிரயோகத்துல வந்து சரபேஸ்வரர்கள் நிச்சயமா அவங்களை காப்பாத்தி விடுதலை பண்ணி கொடுக்கும். இதுவும் இந்த முக்கியமான துர்மந்திர பிரயோகம். இந்த துர்மந்திர பிரயோகம் ஆபிசார பிரயோகம்னு சொல்லுவோம். இந்த ஆபிசார பிரயோகத்தை வந்து வெளிவரத்துக்குரிய வழிபாடு முறைகள்ல சரபேஸ்வர வழிபாடு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப சஜிதமானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். மாந்திரிகத்திலிருந்து தப்பிக்க சரபேஸ்வர வழிபாடு, உக்ர நரசிம்மர் வழிபாடு, வராகி வழிபாடு, பிரத்யங்கர வழிபாடு, இது போன்ற வழிபாடுலாம் சொன்னீங்க ஐயா. இப்போ ஒருவனுக்கு மாந்திரிகத்தாலதான் அவன் பாதிக்கிறான்னு அவன் எப்படி அவனால அறிஞ்சிக்க முடியும்? மாந்திரிகம் தனக்கு இருக்குன்றதுக்கான அறிகுறிகள்லாம் என்னென்னங்க ஐயா? மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல அவங்களுடைய பொருளாதார ரீதியா வந்து பாதிப்படையும், இருக்கிற வேலை போயிடும், இல்ல உத்தியோகம் தொழில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தொழில் வந்து சிறக்காம போயிடும், நலிவடைஞ்சு திடீர்னு வந்து லாஸ் ஆயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து குடும்பத்துல ஏதாவது இறப்போ அசம்பாவிதங்களோ இல்ல ஏதாவது விபத்துக்களோ நடைபெற்ற ஆரம்பிக்கும். இல்லைன்னா வந்து ஏதாவது அகால மரணம், திடீர்னு ஒரு நல்லா திடீர்னு இறந்து போயிட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி பால் கருகி போகும். பால் வந்து அடிக்கடி வந்து கருகி போயிடும். சாதாரணமா வந்து பால் பொங்குறச்சியே வந்து பால் வந்து வைக்கிறப்பயே அடிக்கடி கருகி தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி தீயக்கூடாது. அடிக்கடி தொடர்ந்து நடந்துச்சுன்னா மாந்திரி பிரயோகம் இருக்குன்றது அதுவும் ஒரு அறிகுறியா சொல்லுவோம். அதே மாதிரி வீட்டு வாசப்படியிலையோ இல்ல வீட்டு நலவாசப்படியிலையோ கருவண்டு வரக்கூடாது. கருவண்டு வந்து பெரிய வண்டு இருக்கும், கருப்பா ஒரு பெரிய வண்டு இருக்கும். அந்த வண்டு வந்து வீட்டை சுத்தி வரவும் கூடாது. முக்கியமா வீட்டு வாசல்ல சுத்தி வரக்கூடாது. வீட்டு வாசல்ல வந்து பறக்கக்கூடாது. அப்படி கருவண்டு வந்தது அப்படின்னாலே அந்த வீட்டுல மாந்திரிய பிரயோகம் இருக்குது, துர்சக்தி நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், சாஸ்திரம் சொல்றது. அதனால இந்த அகால மரணம், தொடர்ந்து பொருள் இழப்பு, தொடர்ந்து உடல் ரீதியா பாதிப்பு, நோய் நொடியினால கஷ்டப்படுறது, தொடர்ந்து வந்து வியாபாரத்துல தடை, வியாபாரத்துல தொடர்ந்து வந்து நஷ்டம் ஏற்படுறது, தொடர்ந்து நிம்மதி இல்லாம போறது, தற்கொலை எண்ணம் வர்றது, நைட்டு படுக்கத்தை தூக்கம் வராம போறது. சிலவங்க தூக்கமே வராது, நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா இருப்பாங்க, நைட்டு தூக்கம் மட்டும் வராது. அது மாதிரி நடக்கும். தூக்கம் வராம கஷ்டப்படுவாங்க. டாக்டர் போய் பாத்தீங்கன்னா வந்து ஒண்ணுமே நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க டாக்டர் ரிசல்ட் என்ன போய் பார்த்தாலும் ரிசல்ட் நார்மலா இருக்கும், ரிசல்ட் டெஸ்டிங்ல நார்மலா வரும். ஆனா உங்களுக்கு பிரச்சனை தீராது, பிரச்சனை இருந்தா இருக்கும். டாக்டருக்கே தெரியாது என்ன பிரச்சனால இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு, அவங்களுக்கு டாக்டருக்கே தெரியாது. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நிச்சயமா நீங்க மாந்திரிகத்துல பாதிப்பு உள்ளா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிறப்ப உடனே போயிட்டு சொந்த வழிபாடு முறையோ இல்ல இதுக்கு இந்த பரிகார மூலியமா சொல்லி அருள்வாக்கு சொல்றவங்க மூலியமாவோ இல்ல நாடி மூலியமாவோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குருமாக மூலியமாவோ போயிட்டு அதுக்குரிய தீர்வை தேடி கண்டுபிடிச்சுங்க. அதை வந்து வெளிவரத்துக்கு பாருங்க. நல்லதுங்க ஐயா. இப்போ சாமானிய மக்கள் இது மாந்திரிக பீடனே தெரியாம அல்லது இது நம்ம பண்றது மாந்திரிகனே தெரியாம தனக்கு சீக்கிரமா கிடைக்க வேண்டிய அற்ப சுகத்துக்காக போயிட்டு மாந்திரிகத்தில் போய் மாட்டிக்கிறாங்க. அப்படியாப்பட்ட மாந்திரிகம் பண்ணக்கூடிய அல்லது மாந்திரிகம் வழிபாடு தேடக்கூடிய மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய அறிகுறிகள் என்னங்க ஐயா? மாந்திரிகத்தை தயவு செஞ்சு மக்கள் எல்லாரும் நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்துங்க.
மாந்திரிகத்தின் மூலயமா வந்து ரொம்ப வருஷமா கிடைக்காத ஒரு பொருள் கிடைக்கணும் அப்படின்னாலோ, ஏதாவது தொலைஞ்சு போன பொருள் கிடைக்கணும் அப்படின்னாலோ, இல்ல ஏதாவது ஒரு ஒரு பதவி உயர்வு ரொம்ப வருஷமா இருக்கிற கஷ்டப்படுறேன் எனக்கு ஆனா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்திலேயோ, இல்ல ரொம்ப வருஷமா எனக்கு வந்து திருமணம் ஆகல நடக்கணும் அப்படின்ற பட்சத்திலேயோ, ஏதோ ஒரு ஒரு அத்தியாவசியமான தேவைக்கு மட்டும் ரொம்ப வருஷமா பொறுமையா இருந்து எனக்கு எல்லா வழிபாடும் பண்ணி பார்த்துட்டேன் எந்த முறையும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல மட்டும் விருப்பப்பட்டா அந்த வழிக்கு போகலாம். அல்லனா தயவு செஞ்சு அந்த வழிக்கு போகாம இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த மாந்திரிகம் மூலியமா போனதுனாலே உங்களுடைய கர்மவணியை வந்து குறைச்சி கர்மவனை தடையை வந்து மட்டும் நீக்கி கர்மவனை தடை பண்றதை தடுத்து நிறுத்திட்டு உங்களுக்கு இந்த காரியத்தை சித்தி பண்ணி கொடுக்கும், அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க முறைப்படி இயற்கையா அனுபவிக்க வேண்டிய அந்த கர்ம சட்டத்துல இருந்து கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்து அந்த விஷயம் நடந்து முடிஞ்சது உங்களுக்கு. ஆனா அந்த கர்மம் வந்து திருப்பி உங்களுக்கு டபுளாவோ இல்ல இன்னும் நிறைய அதிகமாகவும் நீங்க அனுபவிக்கிற மாதிரி உங்களுக்கு வரும். அதான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இயற்கையா விதி பிரகாரம் இறைவனுடைய சங்கல்ப பிரகாரம் உங்க கர்மவன பிரகாரம் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு கழிச்சு கொஞ்சம் பொறுமையா இருந்து அந்த விஷயத்தை நிறைவேற்றிக்கங்க. இல்ல நீங்க அந்த குறுக்கு ஏதாவது நீங்க வந்து சீக்கிரமா நிறைவேறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, இந்த மாந்திரிகம் போறவங்களுக்கு ஒரு சிலவங்களுக்கு இது வந்து மேற்கொண்டு நிறைய அதிக கர்மத்தையும் இந்த குறுக்கு வழியில போறதுனால அவசரமா அந்த வேலையை முடிச்சுக்கிறதுனால, அதாவது உங்களுக்கு வந்து திருமணம் நடக்க வேண்டியது ஒரு உத்தியோகம் கிடைக்க வேண்டியது ஒரு தாமதம் ஆகிட்டு ஒரு 3 மாசம் கிடைக்க வேண்டியதை நீங்க ஒரே வாரத்துல கிடைச்சிக்கிறீங்க மாந்திரிக மூலியமா அப்படின்னா, அந்த 3 மாசத்துக்கு உள்ள உங்களுக்கு வந்து கிடைக்காம பண்ண வேண்டிய தடைபடுற அந்த கர்மா வந்து தடுக்கப்பட்டு நிறுத்திடும். அப்ப அந்த கர்மாவை திருப்பி நீங்க தான் சேர்த்து அனுபவிக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் அதிகமா அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். ஆனா வேறு வழியில உங்களுக்கு அந்த கர்மா வந்து நிச்சயமா சேரும். வேறு வழியில நீங்க அந்த கர்மாவை அனுபவிச்சு கழிக்க முடியாம தள்ளி போட்டதுனால இன்னும் வேற வகையில சேர்ந்து கர்மா உங்களுக்கு நிறைய அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அப்படி பண்ணாம பொறுமையா இருங்க. ரொம்ப அவசியம்னா மட்டும் ரொம்ப ஒரு விஷயம் தள்ளி போயிட்டு இருக்குது, எனக்கு அது கிடைச்சி ரொம்ப வருஷமா அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் கிடைக்கலன்னா மட்டும் அத்தியாவசியத்துக்கு மட்டும் போங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு போகாதீங்க. அது என்னைக்குமே ஒரு மறைமுகமான ஒரு தாக்கத்தையும் மறைமுகமான ஒரு கர்மாவையும் உங்களுக்கு சேர்க்கும்ன்றது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இயற்கையா இருக்கிறத நீங்க மீறி இப்போ ஒரு பழம் பழுக்குது அப்படின்னா அது இயற்கையா வழியை படுக்க வைக்கிறதுக்கும் சீக்கிரமா வந்து புகை போட்டோ இல்ல கெமிக்கல் அப்படி படுக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரிதான் நான் சொல்றேன் நீங்க போற இந்த மாந்திரிகமும். இயற்கை வழிபாடு பண்ணி இறைவனுடைய சங்கல்ப பிரகாரி உங்க கர்மாவை அனுபவிச்சு அதுக்கப்புறமா கழிச்சு உங்களுக்கு இறைவன் கொடுக்கறத நீங்க வாங்கிட்டீங்கன்னா எந்த கர்மாவும் இல்லாம அந்த திருப்பி இந்த கர்மாவனை தொடராம இருக்கும். ஆனா நீங்க இயற்கையா இல்ல முறையுமே செயற்கை முறையில ஒரு பழத்தை பழுக்க வச்ச மாதிரி உடனே பழுத்து சாப்பிடணும்னு நினைச்ச மாதிரி நீங்க குறுக்கு வழியில அதாவது கெமிக்கல் மூலியமா பண்ற மாதிரிதான் நீங்க இந்த குறுக்கு வழியில போயிட்டு இந்த மாந்திரிக மூலியமா எனக்கு நான் விருப்பப்படுற விஷயத்தை அடைஞ்சுக்கிறேன், விருப்பற வந்து உத்தியோகத்தை பதவியோ கிடைக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க பண்றது மூலியமா மறைமுகமாவோ இல்ல நேரடியாவோ இன்னொரு அதிகமான கர்மத்தை தான் உங்க கூட சேர்த்துக்கிறீங்களே தவிர குறைக்கிறது கிடையாது, குறையும் குறையாது. இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா மக்கள் போதும். ஐயா, அத்தியாவசியத்துக்கு மட்டும் தேடுங்க, ஒருத்தனை அழிக்க மாந்திரிகத்தை தேடாதீங்கன்ட்டு ரொம்ப விளக்கமா கொடுத்தீங்க ஐயா. ஐயா, அத்தியாவசியத்துக்காக மட்டும் மாந்திரிகத்தை தேடுங்க, ஒருத்தனை அழிக்கவோ இல்ல பழிக்கவோ மாந்திரிகத்தை தேடாதீங்கன்னு ரொம்ப அருமையா விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. அதுக்கு முதல்ல நன்றிங்க ஐயா. இப்போ ஒருத்தர் மாந்திரிகத்தால கஷ்டப்படுறது அவன் கர்மவினையா அல்லது அவன் கிரகநிலை கோளாறா, எதன் அடிப்படையில ஒருத்தன் சம்பந்தமே இல்லாம ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணும்? ஏன் இது இறைவன் வந்து இதுபாட்ட வழிகளை கொடுக்குறாரு? நல்ல கேள்வி. மாந்திரிகம் வந்து எல்லாருக்கும் உடனே நல்ல ஒரு மனுஷனுக்கும் மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டு சங்கடப்படுற குடும்பம் இருக்குது. அது அடியேதும் பார்த்திருக்கேன். நிறைய வந்து நம்ம அந்த வாக்குல அருள் வாக்குல அம்மாவை சொல்லி நான் பார்த்து நேரடியா வந்து பார்த்துருக்கிறேன். அந்த மூலியமா தெரிய வந்திருக்குது, எனக்கும் அடியனுக்கும் தெரிய வந்திருக்குது. இது என்ன அப்படின்னா அவனுடைய இந்த எந்த ஜென்மத்துல பண்ண கர்மம் அவனுக்கு தெரியாது. இந்த ஜென்மத்துல பண்ண கர்ம வழியினால அவன் இந்த மாந்திரிக பாதிப்பு உள்ளாவறான் அப்படின்றது இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து அவன் இந்த ஜென்மத்துல இந்த பாவம் பண்ணதுனாலதான் இந்த ஜென்மத்துல இந்த மாந்திரிக மூலியமா கஷ்டப்படுறான் அப்படின்றது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அது இறைவனால மட்டும் தான் தெரியும், இறைவனுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படின்றப்போ நம்ம வந்து அவன் எந்த காரணத்தினால நல்லா இருக்கிற மனுஷனும் நல்லா ஒரு ஆத்மாவும் நல்லா இருக்கிற ஒரு மனுஷனும் வந்து மாந்திரிக தேவத்தால கஷ்டப்படுறான் இல்ல ஏவல் பண்ணி சொல்லி பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறான்றதுக்கு காரணம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவன் எப்ப செஞ்சவனு நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பா அவன் வேலையை செஞ்சிருக்கான், பிறவியில ஏதோ பிறவியில கர்மம் பண்ணியிருக்கிறா, தப்பான இந்த தீவினை இருக்கிறதுனாலதான் இந்த கஷ்டம். இந்த பிறவியில அந்த நல்லனா இருந்தாலும் அவனுக்கு கஷ்டம் வந்து அவனை செய்யறது மாந்திரிகளையோ பாதிப்பு அடையறான்றதுதான் உண்மை. ஏதோ ஒரு ஜென்மத்துல பண்ண கர்மவனே அவனை பாதிப்புக்கு இந்த மாந்திரிகத்துக்கு ஆட்பட்டு மாந்திரிகத்துல கஷ்டப்படணும்ன்றது இது இருக்குது, அதைதான் அவன் அனுபவிக்கிறான். இது வந்து பொதுவான கர்ம சட்டம் மூலம் நடக்குது, வேற எதுவும் கிடையாது. இதுல வந்து நம்ம நல்லவன் கெட்டவங்கன்றதும் நம்ம இப்போதைக்கு பார்க்க நல்லவனா இருப்பான். இதுக்கு முன்னாடி இந்த ஜென்மத்துல எந்த பிறவியில பிறந்தான், எப்படி கெட்டவனா இருந்தான், என்னென்ன பாவம்னாலும் நமக்கு தெரியாது. அந்த பாவத்துடைய கர்மா நிச்சயமாக வேறு ஒரு வழியில அவனுக்கு மாந்திரிகம் யார் செஞ்சாங்களோ அவங்க நிச்சயமா அந்த ஏதோ பிறவியில அவனால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால அவங்க இந்த பிறவியில வந்து அவங்க திருப்பி அவங்க வந்து எதிரியா வந்து
இந்த விரோதியா வந்து திருப்பி அவனுக்கு அழிக்கணுன்றதுக்காக இந்த மாந்திரிகத்தை போய் நாடி அவனை அழிக்கிறதுக்கு முற்படுவாங்க. இதுதான் பொதுவான எல்லாருக்கும் நடக்கிறது. இதுதான் சாமி. மாந்திரிகம் பத்தின தெளிவு ரொம்ப அருமையா அற்புதமா கொடுத்தீங்க. இந்த ருத்ரபராசக்தி அருள்வாக்கு பீடத்துல மாந்திரிகம் செய்யறீங்களா? நம்ம ருத்ரபராசக்தி அருள்வாக்கு பீடத்துல மாந்திரிகன்றதுக்கு பேச்சுக்கு இடமே கிடையாது. மாந்திரிகன்ற பேச்சுக்கு இடமே கிடையாது. நம்ம அம்பாளுக்கும் அடியனுக்கும் மாந்திரிகன்றதே ஆகாது. அதனால மாந்திரிக சம்பந்தமா இருக்கிறவங்க, மாந்திரிகத்தை தேடி போறவங்க நம்ம ஆலயத்துக்கு தயவு செஞ்சு வரவே வேண்டாம். உங்களுக்கு ஏற்ற இடம் கிடையாது. அதனால மாந்திரிக சம்பந்தமா குறுக்கு வழியில போறவங்க, நினைக்கிறவங்க, மாந்திரிகத்து மூலியமா வந்து தீர்வு தீர்றவங்க நம்ம ஆலயத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம இடத்துல மாந்திரிகத்துக்கு பேச்சே கிடையாது, இடமே கிடையாது. அது அம்பாள் வன்மையா கண்டிப்பா அதை வந்து அம்பாள் கடுமையா வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி இருக்கிறவங்கள வாக்களே கூட்டி திட்டி அனுப்புவாங்க. இந்த மாதிரி வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. திருப்பி வராத அப்படின்னு திருப்பி தப்பு பண்ணாதன்னு சொல்லிட்டு அவங்க அறிவுரை கூறி ஒரு வார்னிங் கொடுத்து அனுப்புவாங்க. அதனால நம்ம கோயில்ல மாந்திரிகத்துக்கு இடமே கிடையாது. ஆனா மாந்திரிக சம்பந்தமா இருக்கிற பிரச்சனைக்கு அம்பாள் தீர்வு சொல்லுவாங்க. மாந்திரிக சம்பந்தமா எந்த ஒரு பிரயோகம் பண்ணாலும் சரி அம்பாள் அதனால அவங்க சொல்ல பரிகாரம் மூலியமா, அவங்க கொடுக்குற கனி மூலியமா அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். அவங்க அந்த மாந்திரிக பிரச்சனை வெளியே வந்துருவாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மாந்திரிகம் வேண்டாம் அப்படின்னும் இந்த பீடத்துல மாந்திரிகம் செய்யலன்றதும் தெளிவா சொன்னீங்க. மாந்திரிக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தீர்வு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை எப்படி சாமி அணுகணும், அதுக்கான வழிமுறைகளை கொஞ்சம் சொல்லுங்க. நம்ம ஆலயம் திண்டிவனத்துல ருத்ரபராசக்தி அருள்வாக்கு பீடம் இருக்குது. திண்டிவனத்துல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துல இந்த பீடம் இருக்குது. திண்டிவனத்துல பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி நீங்க ஷேர் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா, ஹவுசிங் போர்ட் போற ஷேர் ஆட்டோ பிடிச்சிங்கன்னா போதும். ஹவுசிங் போர்டுக்கு போற ஷேர் ஆட்டோல வந்து இறங்கிக்கலாம். ஹவுசிங் போர்டு ஸ்டாப்பிங் முன்னாடியே ஃபர்ஸ்ட் முன்னாடி ஸ்டாப்பிங்லேயே வந்துடும் நம்ம கோயில். ருத்ரபராசக்தி பீடம்னு சொல்லிட்டு கேட்டாலே தெரியும், இல்லை காளிகோயில் கேட்டாலும் சரி, காளி கோயில் கேட்டாலுமே தெரியும். மக்கள் இங்க வந்து ஒரு வழிகாட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஆலயோட நம்பரை நீங்க தொலைபேசி கான்டாக்ட் பண்ணலாம். 7010863128 இந்த நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அது மூலியமா உங்களுக்கு தெளிவான வந்து விளக்கங்களும், அது மூலியமா உங்களுக்கு வந்து அட்ரஸும் உங்களுக்கு தெளிவா சொல்லப்படும். நீங்க நம்ம ஆலயத்தை வந்து நேரடியாக அருள்வாக்கு மூலியமா அம்பாட்ட நேரடியா வந்து அருள்வாக்கு பிரச்சனையில நீங்க பிரச்சனையை அருள்வாக்கு மூலியமா அம்பாட்ட கேட்டுக்கலாம். உங்களுக்கு தீர்வுகள் நம்ம அருள்வாக்களை தெளிவா சொல்லி அதுக்குரிய என்ன பரிகாரமோ சொல்லி அதை தீர்த்து வைப்பாங்க. என்ன பூஜை பண்ணணும், எந்த பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது அம்பாலே சொல்லுவாங்க. எந்த கோயிலுக்கு போகணும், இல்லை எந்த ஹோமம் பண்ணணும் அப்படின்னு அம்பாலே சொல்லுவாங்க. அம்மா கிட்ட அருள்வாக்கு வந்து கேட்டாலே போதும். அம்பாலே உங்களுக்கு தெளிவா அந்த விளக்கங்களும் அதை தீர்த்ததுக்கு வழிமுறையும் பரிகாரமும் சொல்லி தீர்த்து வைப்பாங்க. நீங்க இறங்கி தேடி போறதுல வாக்குக்கு அருள்வாக்கு வந்து கேட்டாலே போதும். இறைவனே வழி, இறைவனே நிரந்தரம்ட்டு மக்கள் எல்லாருக்கும் புரிய வச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. நம்ம ஆலயத்துல அருள்வாக்கு ஒவ்வொரு மூணாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் சொல்லப்படுது. ஒவ்வொரு மூணாம் ஞாயிற்றுக்கிழமைனா இங்கிலீஷ் தேதி பிரகாரம் வர மூணாம் ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லப்படுது, தமிழ் தேதி கிடையாது. ஒவ்வொரு மாசமும் இங்கிலீஷ் தேதி பிரகாரம் இருக்கிற வர மூணாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் அருள்வாக்கு நடக்கும். மற்ற நாள் அருள்வாக்கு கிடையாது. ஒவ்வொரு மூணாம் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க அருள்வாக்கு வந்து கேட்டுக்கலாம். காலையில 10:30 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் இருக்கிற வரைக்கும், சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் அருள்வாக்கு நடக்க சொல்லப்படும். ஆனா காலையிலே வந்துருங்க. ரொம்ப தாமதமா வந்து மதியத்துக்கு மேல வந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு, ஒரு சிலவங்களுக்கு அம்பாலே வந்து கூட்டம் பொறுத்து நிறுத்துன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரும் உள்ள சேர்க்க முடியாது. அதனால குடிமா வரைக்கும் ஒரு 10 மணிக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துருங்க. அப்ப வந்து அமைதியா பொறுமையா காத்துருங்க. கண்டிப்பா நிச்சயமா உங்களை அம்பாள் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரே பதிலையும் தீர்வையும் சொல்லி வழிகாட்டுவாங்க. எந்த குறையும் இல்லாம உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சி சந்தோஷமா நீங்க போகலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக.